இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு வெடிச்சோனுங்க கொஞ்சம் உளுந்து. இப்போ உளுந்து செவக்கட்டும். இப்போ உளுந்து செவந்துருச்சு பாருங்கள். இதில் பச்சை மிளகா போட பாருங்கள், வெடிக்கும். ஏன்னா இதுலேயே போட்டிங்கன்னா அந்த வாசனை கமகமான்னு நல்லாயிருக்கும் பச்சடிக்கு. இது வந்து எண்ணெயில் எதனால போடுறோன்னா நல்லாவே வெடிக்கும். இது எண்ணெயில் எதனால போடுறோன்னா வெங்காயம் போட்டு கூட நான் எல்லாத்துக்கும் போடுவேன். இது மட்டும் எண்ணெயில் இருந்ததுன்னா அந்த வாசனை தனியாக இருக்கும். ஏன்னா காரத்துக்கு இதில் பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம், வேறு எதுவுமே சேர்க்கல. இது கொஞ்சம் நல்ல வெள்ளை கலராக மாறும் பாருங்க. அங்கங்கே அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் நாங்கள் ஒரு வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கேன் நீட்டு வாகில். ஒரு வெங்காயம் கருவேப்பிலை இது 2ஐயும் போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளிங்க, ஒரு தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட கொடுத்துருங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கிட்ட, ஏன்னா அந்த கலரே மஞ்சளாக தான் இருக்கும் உங்களுக்கு பச்சடி. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வந்து ஓரளவு குழையிற அளவுக்கு வேக விட்டுருந்தோம். தக்காளியை ரொம்ப முக்காக நிற்க வேண்டாம், இப்படி தொட்டால் குழஞ்சிக்கணும். பாருங்கள் குழஞ்சிருக்கு தக்காளி. அந்த அளவுக்கு இதை வேக விட்டுட்டு இப்போ மாங்காங்க, நல்லா ஒரு மாங்காய் பெரிய மாங்காயை வெட்டி வச்சுருக்கேன், அந்த மாங்காயை போட்டுக்கிறேன். இது வந்து செட்டிநாடு பக்கங்க தக்காளி ஒன்று தான் போடுவாங்க, புளி தான் ஊற்றுவாங்க. உங்களுக்கு வந்து தக்காளியே ரொம்ப இருக்காது, புளி தான் ஊற்றுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி போடுறவங்க, ஆனால் தக்காளி ஜாஸ்தி போடாமல் இப்படி ஒரே ஒரு தக்காளி போட்டு பண்ணுவாங்க. அதுவே அவ்வளோ ருசியாக இருக்கும் அவங்க பண்ணுறது செட்டிநாடு பக்கம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். பாத்திரமும் செட்டிநாடு பாத்திரம் தாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் செட்டிநாடு பாத்திரம், நீட்டாக. இது வந்து செட்டாக இருக்கும், அடுக்காக வச்சுருப்போம் அந்த பாத்திரத்தை. இப்போ இது மாங்காய் வேகிற அளவுக்கு விட்டுறணும் மூடி வச்சு. இதோடங்க இதோ நான் சைடில் எப்போவுமே முருங்காயை வேக வச்சு தாங்க வச்சுருப்பேன். தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருப்பேன். எனக்கு சாம்பாரில் அப்படியே பச்சையாக முருங்காயை போடுறதோட இப்போ வேக வச்சு அந்த தண்ணியோட சாம்பாரில் இல்லை இந்த மாதிரி இதிலெல்லாம் ஊற்றினா இன்னும் வாசனை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பாருங்கள், மாங்காய் வெந்துருச்சு. ரொம்ப குழையவும் கூடாது, மாங்காய் குழஞ்சா நல்லாவே இருக்காது. ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். இப்படி குட்டி பார்த்தா வெந்திருக்கணுங்க, ஆனால் வந்து குழைய மட்டும் கூடாது. இதில் ஒரு முருங்காய், பெரிய முருங்காயாக ஒரு முருங்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை கொட்டிடலாம். இதில் வந்து ஒரு வெங்காயங்க, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு மாங்காய், ஒரு முருங்காய், எல்லாம் ஒன்று தான் அதில். இப்போ இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இது நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல் போட்டது ஒரு ஸ்பூன் தான், பத்தாது, கட்டாயம் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா. இந்த ஸ்டேஜில் பருப்பு வந்து ஒரு 1/4 அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சரியாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுறேன். இதுக்கு ஒரு 1/4 அளவுக்கு பருப்பு நல்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம், மலர்ந்த மாதிரி இருக்கணுங்க பருப்பு. இந்த பாருங்கள், ரொம்ப வெந்திருக்காது உங்களுக்கு. சாரி, நான் காமிக்கலை. அப்படி பருப்பு தெரியும், லைட்டாக மலர்ந்த மாதிரி. செட்டிநாட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு மலர்ந்த மாதிரி இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. பருப்பு ஊற்றணுங்க. இதுக்கு தேவையான அளவு புளி, நான் அது வந்து அவங்க இஷ்டம் தாங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தியாக சுள்ளுன்னு ஊற்றிக்கலாம், இல்லை கம்மியாக வேணுன்னா கம்மியாக. ஏன்னா மாங்காயும் போடுறோம், சில மாங்காய் வந்து இனிப்பு மட்டுமே இருக்கும், அப்போ புளி கட்டாயம் வேணும். லைட்டாக புளி ஊற்றிக்கங்க, ஆனால் புளி கட்டாயம் கரைச்சி ஊற்றணும். அது உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்துக்குங்க. இப்போ லைட்டாக கொதிச்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யுங்க. இது சாதத்துலேயே நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுலேயே ஊற்றுறேன், ஒரு ஸ்பூன் தான் நெய். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் போடலாம்.